நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். மும்பையில் உள்ள எதிர்க்கட்சிகள் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை மிரட்டிய நிலையில் மகாராஷ்டிரா மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். அண்ணாமலை சொன்னதில் என்ன தவறு? மும்பை சர்வதேச நகரம் என்று சொல்வது அதன் பெருமையை உயர்த்துவதே தவிர குறைப்பது அல்ல. அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசுவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். தமிழக அரசின் SDAT பயிற்சியாளராக சூப்பர் வாய்ப்பு. தகுதியுடையவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பல்வேறு விளையாட்டுகளுக்கான கோச்சஸ் பாரா ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் இடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளன. பணியாற்ற விரும்புவோர் தகுதி மற்றும் திறமை உள்ளிட்ட விவரங்களுடன் sdat.tn.gov.in என்னும் தளத்தில் விண்ணப்பிக்க அறிவிப்பு. கிரிப்டோ கரன்சி வாடிக்கையாளர்களுக்கு இந்திய நிதி புலனாய்வு அமைப்பு கிரிப்டோ கரன்சியின் முதலீட்டுகளுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. முதலீட்டாளர் உயிரோடு இருப்பதை நிரூபிக்கும் வகையில் KYC கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். கிரிப்டோ கணக்குடன் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும் என அறிவிப்பு. சீனாவிடமிருந்து பணம் வாங்கி சீனா ஆதரவாகவும் பாரதத்திற்கு விரோதமாக செயல்பட்டவர்களின் பட்டியலை பாரத் ராம் கொடுக்க முன்வந்திருக்கிறதாம் சீனா கம்யூனிஸ்ட். மைனோ மின்சி காங்கிரசுடன் சீனா போட்ட ஒப்பந்த விவரங்களும் இதில் வெளிவரும் என்கிறார்கள். இது உண்மையானால் வட மாநிலங்களில் பலரும், தென் மாநிலங்களில் ஹிந்துராம், தந்தி டிவி, டேனியல் காந்தி என பலரும் சிக்க வாய்ப்பு என தகவல். டெல்லியில் மத்திய இணை அமைச்சர் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் பானைக்கு ஆரத்தி காண்பித்து வழிபாடு நடத்தி கோமாதாவிற்கு சால்வை போர்த்தி உணவு கொடுத்து வழிபாடு நடத்தினார். அருகில் முருகன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளனர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.